ஹாய் காய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th முடிச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு டிகிரியை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அந்த டிகிரி சூஸ் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அதுதான் நம்ம லைஃபோட கொஞ்சம் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற டிகிரி பொறுத்து தான் உங்கள் லைஃப் வந்து மாறப்போகுது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் டிகிரி சூஸ் பண்ணும்போது பார்த்து தான் சூஸ் பண்ணணும், ஓகேவா? பட் இதில் வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டை அப்படியே கட் பண்ணிட போகிறோம். ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டு எடுக்கிறவங்க அதுக்கு பேஷனேட்டாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீட் எழுதுவாங்க. ஸோ அதுக்கு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு அவங்க வந்து பேஷனேட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஓகேவா? மற்ற டிகிரிலாம் நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம், எந்த டிகிரியை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் 12th முடிச்சோடனே நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிக்க போகிறீங்க. ஸோ 12th முடிக்க போகிறீங்க அப்படின்னாலே சொல்லுவாங்க, ஸோ இந்த கோர்ஸ் எடுத்தால் உனக்கு பெட்டரான ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இந்த டிகிரி எடுத்தால் பெட்டரான ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு. ஸோ யாருனே தெரியாத ஒருத்தன் வந்து, தம்பி எனக்கு தெரிஞ்சவன் அவன் சென்னையில் மாதம் 50,000 வேலைடா, நீ இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்காதீங்க. மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி இப்போலாம் ஸ்கூல் காலேஜ்லாம் நீ வந்து படிக்கவே தேவையில்ல, 50,000 செலவு பண்ணி ஒரு கோர்ஸ் படி, நீ டைரெக்டாக வேலைக்கு போயிடலாம் அப்படின்லாம் நிறைய பேர் உருட்டிட்டு வருவாங்க. பட் அந்த மாதிரி உருட்டுறவங்கிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஓகேவா? ஸ்கூல் காலேஜ்லாம் அவசியம் இல்லை அப்படின்னா இத்தனை பேர் படிக்கிறதுக்கு காரணம் என்ன? இத்தனை பேர் படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் தான் பேசிக்ஸ், காலேஜ் தான் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் போனால் தான் ஸோ நம்மளால் ஏதோ ஒன்று அது லேர்ன் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். டைரெக்டாக கோர்சஸ்லாம் கொண்டாந்து அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தரேன் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு அப்போதைக்கு மட்டும் காசை வாங்கிட்டு நீங்கள் வந்து அந்த கோர்சஸை முடிச்சுட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, ஓகேவா? ஸோ அதனால் ஸ்கூல் முடிச்சுட்டு எந்த ஒரு டவுட் இல்லாமல் அடுத்து காலேஜ் சேர்ற வழியை பாருங்கள், சரியா? ஸோ இப்போ நம்ம எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கான சஜஷன்லாம் நான் சொல்லுவேன், ஓகேவா? ஸோ நான் சொல்கிற சஜஷனை வச்சு எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான் எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ இதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது, முன்னாடியே சொல்லிடணும்ல, சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கோர்சஸ் டிகிரிலாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து உங்களோட டிகிரியை வந்து சூஸ் பண்ணலாம், ஓகேவா? பட் அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்கும், ஆனால் அப்புறமேட்டு இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு டிகிரி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன செலவாகும், அந்த டிகிரி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் தெரியாமல் வந்து அந்த டிகிரி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த டிகிரி படித்து முடிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் பின்னாடி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால் இன்ட்ரெஸ்ட் லெவலை பார்க்குறத விட உங்களுக்கு என்ன வருமோ ஸோ அந்த ரிலேட்டடான டிகிரி எடுத்து ஃபினிஷ் பண்ண பாருங்கள். ஏன்னா நமக்கு வரது தான் ஈஸியாக நம்மளால் முடிக்க முடியும். அதனால் நமக்கு என்ன வருமோ அது ரிலேட்டடான டிகிரி எடுத்து நம்ம வந்து முடிக்க பார்க்கணும், ஓகேவா? ஸோ நமக்கு லா நல்லா வருதா, ஸோ நல்லா பேசுகிறோமா, ஸோ நல்லா நிறையா லேர்ன் பண்ணுற திறமை இருக்கா, நம்ம வந்து லா எடுக்கலாம். இல்லை நல்லா கம்ப்யூட்டர் நாலேஜ், இல்லை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, மேக்ஸ் ஸ்கில்லாம் இருக்கா, நம்ம வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன வருமோ அதை பார்த்து நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உங்களால் அந்த டிகிரியை ஈஸியாக முடிக்க முடியும். நீங்கள் ஸ்கூலில் ஒகேஷனல் குரூப் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ காலேஜ்லேயும் அது ரிலேட்டடான அந்த டிகிரியை வந்து சூஸ் பண்ண பாருங்கள். ஒகேஷனல் குரூப் அப்படின்னா என்னென்னா, நிறையா ஸ்கூலில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிஇ, இஎம்ஏ, இஎம்ஏ, இது எல்லாமே. பிஇனா பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இஎம்ஏனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெஷின்ஸ் அப்ளைன்சஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே ஒகேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஸ்கூலில் எடுத்த ஒகேஷனலே காலேஜ்லேயும் வந்து அந்த டிகிரி வந்து கண்டினியூ பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒகேஷனல் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக எடுக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டிகிரியை படித்து முடிக்கவும் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போது நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ கெமிஸ்ட்ரி இல்லாமல் இப்போ எதுவுமே கிடையாது, ஓகேவா? ஸோ இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க, இன்ஜினியரிங்கில் ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே நீங்கள் நிறைய சப்டிவிஷன் இருக்குது. ஸோ அந்த சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து நிறைய படிக்கலாம். அதே போல் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுலேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். அதனால் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வருமோ, அதாவது அந்த கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு வருமோ அந்த கோர்சஸை பர்டிகுலராக சூஸ் பண்ணி அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகலாம், ஓகேவா? ஸோ அதனால் கெமிஸ்ட்ரிக்கும் கெமிக்கலுக்கும் நல்ல ஒரு வேல்யூ இருக்குது ஃபியூச்சரில். ஸோ என்ன கேட்டால் கெமிஸ்ட்ரியும் கெமிக்கலும் ஒரு பெட்டரான ஆப்ஷன், ஓகேவா? பட் அதே சமயத்தில் நீங்கள் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தமிழ் இங்கிலீஷை மேஜராக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் எடுக்கிறவன் எல்லாம் சயின்டிஸ்டாக போவான், தமிழ் ஆராய்ச்சியாளராக போவான் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாது. மேக்சிமம் எல்லாம் சாராக தான் பார்ப்பாங்க, அதாவது சொல்லி தருவாங்கல்ல. ஸோ ஸ்கூலுக்கு சொல்லி தருவீங்க வாத்தியாராக தான் பார்ப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுனால வீட்டில் சும்மா உட்காந்துருக்கோம்னா
அதுக்காக அப்ளிகேஷன் போடுவான். ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாமுக்காக அப்ளிகேஷன் போடுவான். அந்த டைமில் உங்களுக்கு காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். அந்த எக்ஸாமை முடிக்கிறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது, ட்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த கோர்சஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ட்ரெண்டு குறையாத ஒரே கோர்ஸ் இப்போ வரைக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காக தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட், ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கிறதுனால ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது எப்பயுமே இப்போ இனிமேல் ட்ரெண்டு குறையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற டிபார்ட்மெண்ட் படித்தவன் எல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். ஏன்னா ஐடியோட கான்செப்டே தான் யார் வேணாலும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பர்டிகுலராக சிஎஸ்சி எடுக்கலாம், இல்லை ஐடி எடுக்கலாம், இல்லைன்னா ஐடி கீழே வந்து நிறைய இருக்குது. சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ஏஐ இருக்குது, மிஷின் லேர்னிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் பர்டிகுலராக வேணுமோ அந்த கோர்ஸை வந்து எடுத்து நீங்கள் வந்து அதில் மாஸ்டர் ஆகலாம். மெக்கட்ரானிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ரோபோட்டிக்ஸை பற்றி வரும். ஒருவேளை உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ் எடுத்து நீங்கள் அந்த ரோபோட்ஸை பற்றி நிறைய படிக்கலாம். அதில் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகலாம். ஸோ ரோபோட்டிக்ஸில் ஃபியூச்சரில் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏஐக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ரொபோட்டிக்ஸ் அப்படின்னாவே ஏஐயும் மெஷின் லேர்னிங்கும் கலந்த ஒரு கலவைன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ரொபோட்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது. ஓகேவா? பட் நீங்கள் ஜென்ரலாக எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரலாம். நான் இங்கே ஏன் சிஎஸ்சி பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் படித்தது அதுதான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுறதுனால நான் வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து யாரும் அதிகமாக சூஸ் பண்ணாத ஒரு கோர்ஸ். நீங்கள் எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் அந்த ஒரு மணி மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பேங்க்குக்கு வேலைக்கு போகலாம், ஹெச்ஆராக போகலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கோப்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த எக்கனாமிக்ஸில் நிறைய இருக்குது. சரியா? பட் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தாலும், என்ன டிகிரி எடுத்தாலும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்டான ட்ரூத் என்ன அப்படின்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவனுக்கும் சரி, இன்ஜினியரிங் படித்தவனுக்கும் சரி, டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனானா 2 பேர்த்துக்கும் ஈவனான சேம் சேலரி தான். ஓகேவா? அப்புறம் எதுக்கு தான் இந்த டிகிரிலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டிகிரி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளோட ஸ்கில்லை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால சேலரி வாங்க முடியும், அந்த அளவுக்கு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் இங்கே உண்மையான ஒரு விஷயம். அதனால நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போனாலும், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைக்கு போனாலும் 2 பேர்த்துக்கும் ஈக்குவலான சேலரி தான் இப்பத்து நிலைமையில போயிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த டிகிரி அப்படின்றது நம்மளோட பர்சனல் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு, ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கில்ல டேலண்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளால அந்த மணியை ஈர்க்க முடியும். ஸோ இங்கே கான்செப்ட் இதுதான். ஸோ அதனால டிகிரி அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணுற ஒன்று. யார் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த டிகிரியை வந்து சூஸ் பண்ணி அப்புறம் கஷ்டப்படாதீங்க. ஓகேவா? ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். எந்த டிகிரி வந்து சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், எந்த டிகிரி வந்து ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு. அது வேணுன்னா கூட சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ கூட நம்ம அதை போட்டுருலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு டிகிரியை வந்து சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பை கைஸ்.